അതിരേറെ മുൻപേ യജമാനനെത്തിടും നേരം സുവിശേഷം നമ്മുടെ ലക്ഷ്യം, സവിശേഷമായൊരു ദൗത്യം, സർവലോകർക്കായൊരു ഭാഗ്യം, ദൈവം നൽകിയ നല്ലൊരു ദാനം. പ്രൈസ് ലോർഡ്. പ്രിയമുള്ളവരെ, എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെയും കർത്താവ് ഇത്തരുണത്തിൽ അനുഗ്രഹിക്കട്ടെ. ഈ സായം സന്ധ്യയിൽ ഞങ്ങൾ കരുട്ടുകൊട്ടായി എന്ന ഒരു ഗ്രാമത്തിൽ വന്നേക്കുന്നു. ദീർഘകാലങ്ങൾക്കപ്പുറമായിട്ട് ഞങ്ങൾ ഈ ഗ്രാമത്തിലേക്ക് കടന്നു വരുവാൻ തക്കവണ്ണം സർവേശ്വരനായ ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചത്. ഇവിടെ ഒരു ട്യൂഷൻ സെൻറ്ററും സൺഡേ സ്കൂളുമൊക്കെ രാജാറാം നടത്തുന്നുണ്ട്. രാജാറാമിൻ്റെ മകൻ പാൾച്ചിന്നൻ, നമ്മുടെ 2 കുഞ്ഞുങ്ങൾ, 4-5 പേരായിട്ടാണ് ഈ കരുട്ടുകൊട്ടായിൽ ഈ വൈകിയവേളയിൽ കർത്താവിൻ്റെ സദൂർത്തോമാനവുമായി ഞങ്ങൾ കടന്നു വന്നത്. ഈ വൈകിയവേളയിൽ ഈ പ്രിയപ്പെട്ടവരോട് ദൈവരാജ്യത്തിൻ്റെ സുവിശേഷം അറിയിക്കുമ്പോൾ അവരുടെ ഹൃദയങ്ങളിൽ അത് ക്രിയ ചെയ്യുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകട്ടെ. ആർക്കൊക്കെ വേണ്ടി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നുവോ അവരുടെ ജീവിതത്തിൽ വിടുതലും ഉദ്ധാരണവും മാനസാന്തരവും ഉണ്ടാകുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകുമാറാകട്ടെ എന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. നിങ്ങൾ ആരംഭിപ്പിൻ, ഞാൻ അവസാനിപ്പിക്കാമെന്ന് അരുൾ ചെയ്ത കർത്താവിൻ്റെ വലിയ നാമത്തെ ഈ സായം സന്ധ്യ മുതൽ ഞങ്ങൾ ഈ ദേശങ്ങളിൽ വിളംബരം ചെയ്യുമ്പോൾ തടസ്സങ്ങളോ പ്രതികൂലങ്ങളോ പ്രതിസന്ധികളോ കൂടാതെ വണ്ണം ചെയ്തെടുപ്പാൻ നിങ്ങളുടെ വിലയേറിയ പ്രാർത്ഥന ഞങ്ങൾ ചോദിക്കുന്നു. ദൈവം നമ്മെ ധാരാളമായും സമൃദ്ധിയായും അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. നിങ്ങളുടെ പ്രിയ സഹോദരൻ അമ്പി വത്സലം. ഗോഡ് ബ്ലസ് യു ഓൾ. ആമേൻ. കരുട്ടുകൊട്ടായി എന്ന ഗ്രാമത്തിലേക്ക് സന്ധ്യാവേളയിൽ കടന്നു വന്നിരിക്കുന്നു. Bluetooth mode. Praise Lord. Praise Lord. Amen. Praise Lord. Praise Lord. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். உம்மாளாகு எல்லாமாகு, உம்மாளாகு எல்லாமாகு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொண்டு மடிய செய்தி. உம்மாளாகு எல்லாமாகு, உம்மாளாகு எல்லாமாகு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாளாகாதது எதுவும். ஓளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபை பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. ஓளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபை பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாளாகு எல்லாமாகு, உம்மாளாகு எல்லாமாகு. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாளாகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும்
உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாளாகாதது எதுவும் இல்ல கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர் கண்ணீரை கண்டதால் கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர் உம்மாளாக எல்லாமாக உம்மாளாக எல்லாமாக ஆகாதது எதுவும் இல்ல உம்மாளாகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாளாகாதது எதுவும் இல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரால் எல்லாம் கூடும் பிரியமான தேசங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் செய்த பாவங்களுக்குண்டான தண்டனை இயேசுவே வாங்கிக் கொண்டு நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும்படியாய் உங்களை தேடி வந்திருக்கிறார் பிரியமான தேவஜனங்களே நம்மளோடு செய்த பாவங்கள் நாம் செய்த எல்லா பாவ கர்மங்களை போக்க ஒரே தெய்வம் பலியானார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் செய்த எல்லா விதமான பாவ தோஷங்களை நாக தோஷங்களை மேல்ரை சனி செவ்வாய் தோஷம் போன்ற எல்லா தோஷங்களையும் மாற்ற இயேசுவால முடியும் இந்த இயேசுவுக்கு உங்க உள்ளத்திலே இடம் கொடுங்கள் இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் ஏடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் தேடி இயேசு வந்தார் என்னை தேடி வாழ வைத்தார் எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன் மகாராஜா இயேசு வந்தார் என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார் அந்த மகாராஜா இயேசு வந்தார் என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார் தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் நோயின் பிடியிலே நான் வாடி தவிக்கையிலே நோயின் பிடியிலே நான் வாடி தவிக்கையிலே அந்த மகாராஜா இயேசு வந்தார் அந்த மகாராஜா இயேசு வந்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என் கண்ணீரெல்லாம் துடைத்தார் என்னை தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே அந்த மகாராஜா இயேசு வந்தார் அந்த மகாராஜா இயேசு வந்தார் என்னை கரம் தொட்டு தூக்கி விட்டார் என்னை கரம் தொட்டு தூக்கி விட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் என்னை தேற்றி வாழ வைத்தார் தேடி இயேசு வந்தார் என்னை தேடி வாழ வைத்தார் அருமையான தேவஜனங்களே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இரவு நேரத்தில் தூக்கம் இல்லையா? இரவு நேரத்தில் பயமா? மரணத்தின் போராட்டமா? எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவால உங்களுக்கு விடுதலை செய்ய முடியும். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா, உங்க இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டா, மரண பயம் உங்களை விட்டு போகும், வியாதி என்ற பயம் உங்களை விட்டு போகும், நோய் என்ற காரியங்கள் உங்களை விட்டு போகும். இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசுவுக்கு உங்க உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இடம் கொடுத்தால் அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மரணத்தின் பிசாசாகிய சாத்தானை இயேசு தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். பிரியமான தேவஜனங்களே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை இயேசு அழிக்கும்படியாக வந்தார். நம்முடைய எல்லா மனிதனுக்கும் மரண பயம். மரணத்துக்காக நாம் பயந்து கொண்டிருப்போம். ஐயோ, எப்பொழுது இந்த மரணம் வந்து நம்மளை பிடித்திருமோ என்று சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். பிரியமான தேவஜனங்களே, மரண பயத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த இயேசுவுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்கள். நிம்மதி தருகிறவர் இயேசு, ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள். கர்த்தரே மாற்றுவார், நம் கர்த்தரே மாற்றுவார். கரம் நீட்டுன்னை ஏற்றுவார், கரம் நீட்டுன்னை ஏற்றுவார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை, உன் கதவண்டை ஏற்கிறார், உன் கதவண்டை ஏற்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பிரியமான தேவஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் போகும்படியான ஒரு வழிவாசலை உண்டாக்கின ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரே அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தரும் போக முடியாது. ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அங்க போக முடியும். அந்த மகாராஜா இயேசு கிறிஸ்து
பாவத்தை போக்கும் புண்ணியநாதராய் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான ஒரு வழிவாசலை இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். யாரெல்லாம் இந்த பரலோகம் சொர்க்கம் போக முடியும்? நல்லது செய்தவங்க எல்லாம் போக முடியும். ஆனா ஒரு மனுஷனும் நன்மை செய்தவங்க இல்லை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நன்மை செய்தவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தார். அவரும் மனிதனாய் பூமிக்கு வந்தார். அவரும் மரணத்தை ருசி பார்த்தார். சிலுவிலே அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். என்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் நம்புகிற பொழுது உயிரோடு இருக்கிற இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். സമാധാനം നൽകും നാമം യേശുനാമമേ, മനശാന്തി തരും ഇനിയ നാമം യേശുനാമമേ. സമാധാനം നൽകും നാമം യേശുനാമമേ, മനശാന്തി തരും ഇനിയ നാമം യേശുനാമമേ. യേശുനാമമേ, യേശുനാമമേ, ക്രിസ്തേശുനാമമേ, യേശുനാമമേ, യേശുനാമമേ, ക്രിസ്തേശുനാമമേ. ഭയങ്ങൾ യാവും തീർക്കും നാമം യേശുനാമമേ, ഭയങ്ങൾ യാവും തീർക്കും നാമം യേശുനാമമേ. പരലോകവാഴ്വ് ചേർക്കും നാമം യേശുനാമമേ, പരലോകവാഴ്വ് ചേർക്കും നാമം യേശുനാമമേ. യേശുനാമമേ, യേശുനാമമേ, ക്രിസ്തേശുനാമമേ. கருத்தப்பட்ட பிரியமான தேவ மக்களே, அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிறார். இயேசு கடவுள் உங்களை நேசிக்கிறதுனாலே உங்களை இல்லம் தேடி கிராமத்தை தேடி சாயந்தர வேளையில் அவருடைய நாமம் கொண்டு வரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அனைவரையும் அவர் ஆவலோடு நேசிக்கிறார். அவர் அன்போடு உங்களை கூக்குரலிட்டு அவர் அழைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த கவலையானாலும் எந்த கண்ணீரானாலும் துக்கங்கள், வியாதிகள், தொல்லைகள், மந்திரக்கட்டுகள், பில்லி சூனியங்கள், பேய் பிசாசின் தொல்லைகள் எந்தவித வியாதியையும் குணப்படுத்த வல்லமையுள்ளவர் இயேசு ஆண்டவர். விடுதல் இலவசமாக. நாம் எவ்வளவோ மருத்துவமனைகளில் பலவிதமான வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் வரும்போது போகிறேன். பெரிய பெரிய ஆபரேஷன் வரும்போதும் டாக்டர் என்ன சொல்லுகிறது? கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும், கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆம்பியமானவர்களே, நம்முடைய இயேசு காப்பாற்றுகிற தேவன். உங்களை அன்போடு அழைக்க, அரவணைக்க, நேசிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மக்களே, அனைவரையும் இயேசு ஆண்டவர் அழைக்கிறார். தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர், கஷ்டங்களை மாற்ற வல்லமை உள்ளவர், விடுதல் தர வல்லமை உள்ளவர். இப்பொழுதே ரட்சிப்பின் காலமாயிருக்கிறது. இப்பொழுதே விடுதலின் காலமாயிருக்கிறது. இப்பொழுதே ஜபத்தின் காலமாயிருக்கிறது. இந்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு பாப மன்னிப்பு கிடைப்பார். பாப மன்னிப்பு கிடைத்தால் பரலோக வாழ்வு உங்களுக்காக
அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தமாய் வைத்தார். அந்த பரலோக வாழ்வு உங்களுக்கு கிடைப்பார். நாம் இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு ஒரு மரணம் உண்டு. பிறந்தால் ஒரு மரணம். அந்த மரணத்திற்கு பிறகு எங்கே போவார்? யோசிக்க வேண்டிய நிலைமை. நாம் யோசிக்கணும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. எல்லா மனுஷனுக்கும் 2 இடங்கள் உண்டு. பாவத்தில் இருக்கிறார் மனிதன் நரகம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நரகம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு பரலோக வாழ்வு. அந்த பரலோக வாழ்வு நிச்சயமாய் உள்ள வாழ்க்கையில் கிடைக்கணுமென்றால் நாங்கள் உங்கள் மத்தியில் வந்து கூறுகிறார், சொல்லுகிறார், இந்த கடவுளாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். தீராத வியாதியையோ குணமாக்க வல்லவரா, தீராத வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்களின் பணிவோடு உன்னை காத்திடவே அந்த இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மாணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் கனிவோடு உன்னை காத்திடவே அந்த இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலாய் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். அருமையான தேவஜனங்களே, இயேசு உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு உங்க இருதயத்துல இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கொடுக்க வல்லவர். அவர் சொன்னார், இதோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ, சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம், நம்முடைய நிலங்களை இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மீண்டுமா இயேசு கொடுப்பதற்காக வந்த ஒரே தெய்வம் இந்த இயேசுங்க. இந்த இயேசுவை நீங்க உங்க உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க இழந்து போனதை இயேசு திரும்ப தருவேன்னு சொல்றாரு. இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காகவே இந்த இயேசு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு உண்மையா இயேசுவை நீங்க உங்க உள்ளத்துல இயேசப்பா எங்க கூட வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார். பிரியமான தேவஜனங்களே, அவர் சொல்றாரு, இதோ நான் உங்க வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுற யார் ஒருவர் ஏன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு கூட நானும் போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு மாறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் தரும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி இந்த பூமிக்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசு உங்களை நேசிக்க வல்லமை உள்ளவர். இந்த இயேசு உங்களை விடுதலை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கோங்க. மரண பயம் வராது, கடன் தொல்ல வராது, தீராத வியாதி இயேசு தீர்த்தார். இந்த மரண பயத்தை இயேசு இணைப்பொழுதுல எடுத்து போடுவார். இப்பொழுதே நான் மறித்து போய்விடும் என்று
மரண பயத்தோடு இருக்கிற நமக்காகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ருசி பார்த்தார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கோங்க. இந்த இயேசுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. அவர் சொல்றாரு, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்றாரு. இந்த உலகமா உங்களை பார்த்து நினைப்பார்கள், இந்த உலகம் உங்களை பார்த்து கேவலமாய் நினைப்பார்கள், இந்த உலகம் உங்களை பார்த்து நல்ல வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த உலகம் உங்களை பார்த்து நல்ல ஒரு 4 வீலர் 2 வீலர் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏன் ஒரு நல்ல சைக்கிள் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க, குடிக்கிறதுக்கு சொந்த கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர் எல்லாம் தர வல்லவர். அவர் சொல்லியிருக்கிறார், இழந்து போனதை நான் தரப்பா, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுவை சொல்லுகிற நாங்களும் ஒரு நாள் குடிகாரனாக அலைந்து கொண்டிருந்தோம், ஏகப்பட்ட குடியை குடித்து கொண்டிருந்தோம். எங்க மனைவி இது போல இயேசுவை சொல்லி வருவாங்க, அங்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ என் கணவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு, எங்களால வாழ முடியலன்னு சொல்லி அழுதாங்க. அப்பொழுது எனக்கு ஒரு விபத்து நடந்தது. விபத்துல ஜெபம் பண்ண முடியாத ஒரு ஊழியக்காரர்கள் அழைத்து வந்து எனக்காக ஜெபம் செய்தார்கள். அன்றைக்கு என்னுடைய குடிப்பழக்கம் மாறினது. அன்றைக்கு நான் விடுதலானேன். உங்க வீடு, உங்க பிள்ளைகள் மாற வேண்டுமானால் உங்கள் இருதயத்தை இயேசுவை கொடுத்து பாருங்கள். உங்க பிள்ளைகளை மாற்றுவார், உங்கள் குடும்பத்தை மாற்றுவார், உங்க பேச்சை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தோல்வியா தெரியலாம். இனிமே நம்ம எல்லாம் வாழ்ந்து வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏழை எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன். அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ குப்பையான வாழ்க்கையில கிடக்கலாம், தெருவோரமா இருக்கலாம், ஆனா உன்னை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். உள்ளவனை அவமாக்க இல்லாதவனை இயேசு தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ள ஜனங்களை எல்லா அறிவும் ஞானமும் பணம் உள்ள எல்லாத்தையும் வெட்கப்படுத்தும்படி இல்லாதவங்களை தெரிந்து கொண்டு இயேசு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுக்கு உங்க உள்ளத்துல மாத்திரம் இடம் கொடுங்க. எங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, எங்களுக்கும் குடும்பம் உண்டு, எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். எங்களை ஆசீர்வதித்த தெய்வம் இவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இரவு, இந்த காலை மாலை மதியான நேரத்தில் நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறார். அருமையான கரட்டுக்கோட்டாய் பகுதியில வாழ்கிறதான மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது எத்தனையோ பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், எத்தனையோ கைத்திரங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாய் காணப்படுகிறது என்னன்னு கேட்டா வறுமை. நம்ம வறுமை ஏன் வருகிறது என்றால், ஒரு மனிதன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவன் என்ன பண்றான், குடிக்கிறான். அது மாத்திரமல்ல, வீணான செலவு பண்ணுகிறான். இதனால வறுமை வருது. வறுமை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் பார்த்தா சமாதானம் வேணும்னு சொல்லி சிகரெட் குடிக்கிறான், சினிமாவுக்கு போறான், எல்லாம் ஒயின் ஷாப்ல போய் அதிகமா பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை தேட போறாங்க. ஆனா இப்படி போறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழ்க்கை வீணாய் போகிறது. சமாதானத்தை தேடி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, ஆனா சமாதானத்தை யாராலையும் வாங்க முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு நாங்க ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறோம். என்ன என்றால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சமாதானம் நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அருமையான கரட்டுக்கோட்டை மக்களே, அண்ணா, தம்பி, அம்மா, அக்கா, தங்கச்சி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன என்றால், இன்றைய நாளிலே நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட வேண்டும். ஒரு மனிதன் தப்பு செய்யறான், அதை மறைக்க பாக்குறான், அதை அவன் என்ன பண்றான், மறைத்து விடுகிறான். அதை மறைப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் செய்கிறான். பாருங்க, நம்ம காலையில எழுந்த உடனே பெண்கள் எல்லாரும் வயல்வெளிக்கு போவாங்க. வயல்ல போய் பயிர் நடுவாங்க. பயிர் நட்டுட்டு கால் முழங்கால் வரலாம் சேரா இருக்கும். அந்த சேரை அப்படியே வீட்டுக்கு போய் அவங்க சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டாங்க.
அந்த சேத்தை அப்படியே கழுவி விட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, போய் வீட்டுல சாப்பாடு செய்வாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாவங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான சாபங்களை, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான பொய், திருட்டு, ஒருத்தருக்கு தெரியாம நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம கழுவ வேண்டும். இப்ப நாம எப்படி வயல்ல போய் சேத்த நாமளே தண்ணி ஊத்தி கழுவுறது போல நம்முடைய இருதயத்துல இருக்கிறதான பாவங்களையும், நம்ம இருதயத்துல இருக்கிறதான வேதனைகளையும், நம்ம இருதயத்துல இருக்கிற மனசுல இருக்கிற கவலையும் எல்லாம் கழுவி நம்ம சுத்தமாக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைய கடவுளுக்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நம்ம பாவம் எவ்வளவு கருப்பா இருந்தாலும், எவ்வளவு சிகப்பா இருந்தாலும், எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மளை சுத்தமாக்குகிறதுங்க. அவருடைய ரத்தம் நம்ம பாவத்தை கழுவுகிறது. மனிதன் சமாதானத்தை தேடி எங்க போனாலும் கிடைக்காத ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து தருகிறாருங்க. நாங்க பாத்தீங்கன்னா, நாங்க ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்ன எங்க அப்பா ஒரு பூசாரி, எங்க அம்மா குறி பாக்குறவங்க, கல்லுக்கோடு பாப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு நல்லாதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு கொஞ்ச காலம் ஆன உடனே பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது. சண்டை நிமித்தம் பாத்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சது. அவங்க வாழ்க்கை தாறுமாறா போயிடுச்சு. அவங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டாங்க. ஆமா, இங்க போகாத கோயில், அவங்களே பூசாரி, அவங்களே கல்லுக்கோடு, அவங்க குறி சொல்லுகிறவங்க, மத்தவங்க வாழ்க்கையை கணிக்கிறவங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு 1008 பிரச்சனை வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க தாயாருக்கு ஒரு காதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. காதுல பிரச்சனை காது வீங்கி போய் சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. எந்த மனுஷனும் வரல, எந்த ஒரு தெய்வமும் அவங்களை காப்பாத்தல. எல்லா தெய்வத்துக்கும் போயிட்டாங்க, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. கடைசியா இப்படி ரோட்ல போகும்போது ஒரு அம்மா இயேசுவை பத்தி சொன்னாங்க. நீங்க இயேசப்பாவை நம்புங்க, உங்க பிரச்சனை மாறும், உங்க கண்ணீர் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. என் தாயார் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க இயேசுநாதரை தேடி ஆலயத்துக்கு போனாங்க. பாருங்க, இந்த காது வீங்கி போய் டாக்டரால காப்பாற்ற முடியாதுன்ட்டான். அந்த சீல் புடிச்சிருச்சு. அதை எடுத்து அந்த சீல ஆபரேஷன் பண்ணி எடுத்தா அவங்க மென்டல் ஆயிருவாங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, உடனே இயேசு கோயிலுக்கு போனாங்க. காதுல இருந்த சீ தானா என்ன பண்ணுச்சு, அது வெளியே வந்துருச்சு. அவங்க ஒரே நைட்டு தான் இருந்தாங்க. ஒரே நைட்டுக்குள்ள அவங்க காதுல இருந்த சீ சுகமாயி அவங்க காது நல்லா கேட்கப்பட்டது. கடைசியா அம்மா அப்பா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்க நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல நீங்க ஒருமனப்படுங்க. இயேசுவே எங்க உள்ளத்துக்கு வாங்கன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை மாத்திரம் இல்லங்க, சண்டை பிரச்சனை வந்தாலும் நீங்க ஆண்டவரை தேடும் போது குடும்பத்துல சண்டை பிரச்சனை மாறும். எத்தனையோ மந்திரங்கள் மாறும். எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா பிரியணுங்கிறதுக்காக எங்க அத்தையே பிள்ளி சொல்லி வச்சிட்டாங்க. எங்க அத்தை எங்க மாமா மனைவி எங்க அத்தை வச்சு மந்திரம் பண்ணிட்டாங்க, குடும்பம் பிரியணுன்னு. ஆனா பாருங்க, ஏசப்பாட்ட போன உடனே மந்திரம் எல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய்யனாய் போச்சு. எல்லா மந்திரத்துக்கும் பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது மந்திரம் எல்லாம் ஓடி போச்சுங்க, பில்லி சூனியம் எல்லாம் ஓடி போச்சு, மையெல்லாம் வேலை செய்யல. ஏசப்பா வந்தாருங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு சமாதானம். நாங்க இன்னைக்கு 3 பிள்ளைங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு எங்களை ரட்சித்தார். இன்றைக்கு உங்க வீட்டுல சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, பில்லி சூனியத்தினால பிரச்சனையா, ஐயோ மந்திரம் பண்றாங்க, ஐயோ மை வச்சிட்டாங்க, ஐயோ எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஐயோ பிரச்சனை, என் புருஷன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஓ என்ன மைய மந்திரமோ, என்ன நாள் நெருங்கிச்சோன்னு சொல்லி எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க இருக்கலாம். அதையெல்லாம் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிரச்சனை மாறும். அதே போல நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றக்கூடும். நான் நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதப்ப பாத்தீங்கன்னா, நான் குழந்தையா பிறக்கும் போதே என் தாயின் கருவிலேயே என்ன கொல்ல பார்த்தாங்க.
ஆமா, இவனை கொன்னுடலாம், இந்த பையன் பிறக்க வேணாம், இந்த பையன் எதுக்கு நமக்கு, இந்த பையனை கொன்னுடலாம்னு சொல்லி எங்க தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், இன்னும் அந்த குழந்தை கரைஞ்சு போறதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. பாருங்க, எங்க தாயின் கருவே என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நான் உயிரோட வந்துட்டேன். நான் உயிரோட வந்து ஒரு 15 வயசு ஆன பிறகு நாங்க ஒரு இடத்துல நம்ம ஊரு டோல்கேட்ல நான் போயிட்டு இருக்கும் போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே, நான் என் பஸ்ல வந்து 6 பேர் செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன். நான் இன்னைக்கு செத்து இருந்தேன்னா எனக்கு அந்த டோல்கேட்லயே சமாதி கட்டி இருப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு நான் உயிரோட வந்தேன். ஏன் தெரியுங்களா? நான் அந்த நேரத்துல இயேசு யார் என்பதை நான் அறிந்திருந்தேன். நான் கீழே ஓடி உழுவும் போது சொன்னேன், இயேசுவே என்ன காப்பாத்துங்க. ஆமா, பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கண்டக்டர் சீட் ஒண்ணு இருக்கும், அந்த சீட்ல தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். முன்னாடி கண்ணாடி உடைஞ்சு நான் மட்டும் தான் ஓடி கீழே விழுந்தேன். டிரைவர் அப்படியே கால் உடைஞ்சு ஆணு வாய் பழந்து அப்படியே செஞ்சுட்டாரு. பஸ்ல வந்தவங்க எல்லாருமே அவுட்டு. லாரிக்காரன் வந்து உள்ள பூந்தா 4 பேர் அவுட்டு. எல்லாரும் மரித்து போனாங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு அந்த இயேசுநாதன் காரணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கருத்துக்கொட்டாயில் இருக்கிற மக்களே, தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசுவை நம்புங்கள், உங்க பிரச்சனை மாறும், உங்க பாவங்கள் மாறும், பில்லி சூனிய கட்டுகள் மாறும். ஆமா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல ஒயின் ஷாப் வந்துருச்சு. அதனால எல்லாரும் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. ஆமா, உடல் வெந்து போகும், மன வேதனைப்படும், பணம் வாங்க முடியும், குடும்பத்துல கஷ்டங்கள் நஷ்டங்கள். இது வருவதற்கு காரணம் நாமளே மாறிடக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்றால், நாங்க அருகில தான் இயேசுநாதர் கோயில் வைத்து நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க அங்க வந்து உங்க பாவங்களையும் உங்க சாபங்களையும் நீக்கி போடுறதுக்கு நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்காங்க. உங்களுக்கு கையில ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். அந்த நோட்டீஸ் பாருங்க, எங்க நம்பர் இருக்குது, போன் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். அருமையான மக்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு உண்மை. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என் பிள்ளைய படிக்கவே மாட்டேங்குது, மக்கு மண்டையா இருக்குது, ஐயோ என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும் அதுக்கு படிப்பே யாருன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. பிள்ளைகளுக்கு கடவுள் நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல படிப்பு கொடுப்பார். உங்க வேதனை மாறும், உங்க துக்கம் மாறும், உங்களுக்கு பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மக்களே, இந்த நாளிலே உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற எங்க இயேசப்பால முடியும். இன்றைக்கு நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுநாதர் என்பவர் வெள்ளக்கார சாமி, அவருக்கு அந்த தெய்வத்துக்கு நாம எதுக்கு போகணும், நாம அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கு நம்ம சுவிட்ச் போட்டா வீட்டுல எல்லா வீட்லயும் லைட் எரியுது. இந்த சுவிட்ச் போடுறது நமக்கு அது மட்டும் தான் தெரியும். சுவிட்ச் போட்டா லைட் எரியும் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த லைட்டை கண்டுபிடிச்சவங்களே ஒரு கிறிஸ்தவர்கள். இந்த லைட் எப்படி எரியணும், இந்த மின்சாரத்தை கண்டுபிடிப்பது, அது எப்படி கண்டுபிடிச்சா அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்களே ஒரு கிறிஸ்தவர்கள். எங்களை போல ஊழியர்கள், எங்களை போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர்கள். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லைட்டை கண்டுபிடிச்சாங்க, அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுது, கரண்ட் போயிருச்சுன்னு மட்டும் தெரியும், கரண்ட் வந்துருச்சுன்னு தான் தெரியும். சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது, லைட் எரியுது.
அரைக்கிறோம், கிரைண்டர் ஓட்டுறோம், அடுப்பு எரிய வச்சுக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். இதை படைத்தவர்கள் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல நண்பர்கள். அதை படைத்த அந்த கரண்ட உண்டாக்குன ஒரு கிறிஸ்தவன். இன்றைக்கு நான் நிறைய டைம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த ஏரோப்ளேன்ல நாங்க போகணும்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஐயாலாம் போயிருக்கிறாங்க, நாங்க இன்னும் போகல. பாருங்க, இந்த ஏரோப்ளேன் 40,000 அடி, 60,000 அடி, 80,000 அடி, 1,00,000 தூரத்துக்கு மேல கூட இந்த ஏரோப்ளேன் பறக்குது. அந்த ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அது 2 சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அதை உருவாக்குனாங்க. ரைட் சகோதரர்கள் அவர்கள் தான் அதை படைச்சாங்க, அதை தான் அவங்க உருவாக்குனாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விஞ்ஞானிகள். இன்றைக்கு உங்க பிள்ளைகள் விஞ்ஞானிகளா மாறணுமா? உங்க பிள்ளைகள் பெரிய பெரிய அதிபர்களா மாறணுமா? உங்க பிள்ளைகள் நல்ல ஞானமானங்களா மாறணுமா? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், இயேசுவை நம்புங்கள். இயேசுவை உங்க பிள்ளைகளுக்குள்ளே வளர்த்துங்கள், அவர்களுக்கு ஞானத்தை கேளுங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதெல்லாம் ஒருவரால் படைக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தையும் அவர் படைத்தார். நாம நினைக்கிறோம் நாம ஏதோ வானத்துல இருந்து வந்துட்டோம், அப்படி இல்ல. அவர் நம்மளை படைத்து உருவாக்கி எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். அந்த இயேசுவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது ஒன்று போதும். அவர் உங்க உள்ளத்துல வருவார், உங்க இல்லத்துல வருவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்க வேதனையை மாற்றுவார். கடன் தொல்லையில இருக்கிறீங்களா? ஐயோ நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாவற்றிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். எங்க வாழ்க்கையில இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில நோயில இருந்திருக்கிறோம், வியாதியில இருந்திருக்கிறோம், கையில பணம் இல்லாம இருந்திருக்கிறோம். எங்க வீட்டிலேயும் துக்கம் சந்தோஷங்கள் எல்லாமே மாறி மாறி வரும்போது இயேசுவை நம்பியிருக்கும் போது எங்களுக்கு இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்க வாழ்க்கையில நாங்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆனா இயேசுதான் எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் பாவங்களை மாத்திரமல்ல, சமாதானம், சந்தோஷம், விடுதலை, குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். கண்ணு தெரியாதவர்கள் குருடர்களை கர்த்தர் சுகமாக்கினார். செவிடர்களை அவங்க காதுகளை கேட்க பண்ணினார். உடவனாய் இருக்கிறவர்களை நடக்க செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கும் இந்த அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் நேசிப்பார். இந்த நாளிலே இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பத்தி சொல்வதற்கு நீங்கள் இந்த செவியை சாய்த்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அருகில் உள்ள பக்கத்துலதான் நாங்க ஆராதனை நடத்துறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க வரும்படி உங்கள் அன்போடு கேட்கிற கரட்டு கொட்டாயில் இருக்கிற அனைத்து மக்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டா, உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்காக இலவசமா பிரேயர் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. நாளிலே ஊழியத்திலே தகப்பனே எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினதற்காக நன்றி. இந்த கரெக்ட் கட்டாய மக்களை கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே சமாதானத்தின் கரம் கூட நடத்த முடியாது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ദൈവ തിരുനാമം മഹത്വപ്പെടട്ടെ. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ലൊരു ഗ്രാമത്തിൽ, കരുത്തക്കൊട്ട എന്ന ഗ്രാമത്തിൽ ഈ രാത്രികാലം, ഈ സന്ധ്യാവേളയിൽ ഞങ്ങൾക്ക് കടന്നു വന്ന് ജീവന്റെ ഉറവയാകുന്ന കർത്താവിനെ സാക്ഷിപ്പാനിടയാക്കിയ കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. അടുത്ത ദിവസങ്ങളിൽ മാസ അവസാനം വരെയും ഗ്രാമങ്ങളിൽ സുവിശേഷ പ്രവർത്തനം നടന്നുകൊണ്ടിരിക്കും. ഇന്ന് രാജാറാമിന്റെ രണ്ടാമത്തെ കുഞ്ഞിന്റെ ബർത്ത്ഡേ ആണ്. ചർച്ചില് കുഞ്ഞിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനായി നിങ്ങൾ കടന്നു പോകണം. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും ദൈവമായ കർത്താവ് കാത്ത് പരിപാലിക്കുമാറാകട്ടെ. ഞങ്ങളുടെ ഈ എളിയ സുവിശേഷ പ്രവർത്തനത്തെ
ഓർത്ത് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക. പ്രതികൂലങ്ങളും പ്രതിസന്ധികളും നിറഞ്ഞ ഒരു കാലഘട്ടത്തിലൂടെയാണ് സുവിശേഷത്തിന്റെ ഈ വലിയ വേലയുടെ ദൈവിക വചനങ്ങളെ ചുമന്നുകൊണ്ട് ഞങ്ങൾ കടന്നു ചെല്ലുന്നത്. ഇതുവരെയും ഞങ്ങൾ നടത്തിയ കർത്താവ്, കാത്തു പരിപാലിച്ച കർത്താവ് ഇനിയും തുടർന്ന് കാത്തു പരിപാലിക്കാൻ ശക്തനാണ്. ആയിരക്കണക്കിന് ഗ്രാമങ്ങൾ ഈ ദേശത്ത് സുവിശേഷം എത്താനുണ്ട്. വേലക്കാർ ചുരുക്കം, വേല വിശാലമായി, വയലുകൾ ആയിരം കണക്കിന് വയലുകളുണ്ട്. ആ വയലുകളിൽ വേലക്കാരെ അയപ്പാൻ യജമാനനോട് പ്രാർത്ഥിപ്പാൻ നാം എല്ലാവരും കടമപ്പെട്ടിരിക്കുന്നു. ദൈവം നമ്മെ സമൃദ്ധിയായി അനുഗ്രഹിക്കട്ടെ. നിങ്ങളായിരിക്കുന്ന ഭവനത്തിൽ നിങ്ങളുടെ കുടുംബനാഥന്മാർ, മക്കൾ, മരുമക്കൾ, ചെറുമക്കൾ, മാതാപിതാക്കൾ, എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരെയും സർവേശ്വരനായ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ആരെങ്കിലും രോഗികളായോ കാലത്താലോ ആയിരിക്കുന്നു എങ്കിൽ കർത്താവിന്റെ അടിപ്പിണരുകളാൽ കർത്താവ് സൗഖ്യം നൽകട്ടെ. സമാധാനത്തിന്റെ ദൈവം നമ്മോട് കൂടെയുണ്ട്. ലോകാവസാനത്തോളം ഞാൻ നിങ്ങളോട് കൂടെയുണ്ടെന്ന് അരുൾ ചെയ്ത അരുമനാഥനായ യേശു കർത്താവ് നമ്മോട് കൂടെയുള്ളതിനാൽ നാം സന്തോഷിച്ച് ആനന്ദിക്കാം. നാളെ വിശുദ്ധ ദിവസമാണ്. നിങ്ങൾക്കും ഞങ്ങൾക്കുമെല്ലാം ആരാധനകളുണ്ട്. Bluetooth mode. ആരാധനകളിൽ പങ്കുചേരാം. ആത്മീക അനുഭവങ്ങളെ, അനുഗ്രഹങ്ങളെ പ്രാപിച്ച് മുന്നോട്ട് പോകുവാൻ സർവേശ്വരനായ ദൈവം നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. നിങ്ങളുടെ പ്രിയ സഹോദരൻ അംബി വത്സരം. ആമേൻ. ഗോഡ് ബ്ലസ് യു.